ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேமிங் கேலக்ஸி. நான் மைக்ரோஃபோன் மல்டிப்ளேயர் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியா காய்ஸ். சரி, ஓகே, பார்க்குறாங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் ஆச்சு. இது வந்து ஜிபிடி ப்ளஸ் தமிழ் கேமரு. அவர் யூடியூப் வச்சிருக்காரு. அவர் வீடியோ போட்டிருப்பாரு. வந்து நம்ம தான் இந்த செகண்டாக வீடியோ போகிறோம் எஸ்எம்பியில். அவர் ஃபஸ்ட்டே போட்டார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? வீடியோ கட்ட போகிறோம். அப்புறம் வந்து ஷாப்பு கட்ட போகிறோம் கைஸ். அடுத்த பாட்டில் வந்து அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம் கைஸ் தான். இந்த வீட்டில் வந்து வீடு கட்ட போகிறோம். இது வந்து தமிழ் இடத்த வச்சுருக்கான். நமக்கு இடம் கேட்டால் தரமாட்டேறாங்க கைஸ். இடம்லாம் தனிமையான்றியான் கேட்டால் அத்தாமாரி வீட்டில் அத்தாமாரி இடத்துல என்ன கட்ட போகிறீங்க கேட்டால் நான் வீடு கட்ட போகிறேன் கைஸ். அந்த வீடு கட்டி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போகிறானா. ஸ்டோரேஜ் 10 கேட்டால் 10,000 கைஸ். இங்கே பி இருக்குது, பக்கத்துலேயே பியை வளர்த்து வச்சுருக்கான். சரி வாங்க கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து வீடு கட்ட பேஸ் வந்து இடத்த ஃபஸ்ட்டு நம்ம இடத்த வாங்கிப்போம் கைஸ். இப்போ வந்து அதுக்கு வேறு அப்புறம் இடத்த எவனாச்சும் பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ், இடம் கட்டாது. அந்த வீடும் ஷாப்பும் பக்கத்தில் கட்ட போகிறேன். வீடு வந்து பார்க்குறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்க கைஸ். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு கட்டிட்டேன். கிட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இது மட்டும் முடிக்கல, இதை மட்டும் முடிச்சுட்டேன் கைஸ். வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். கைஸ் ஒரு வேலை முடிச்சுட்டு பாருங்க, எத்தனை பேர் வீடு கட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து கொண்டா வீடு கட்டியிருக்கோம். அதுலேயும் ஸ்லாப் வைக்கல, அது மாதிரி வச்சுட்டு வந்துடும் கைஸ். நம்ம வந்து அதை வந்து கண்ணாடி தான் வைக்கணும். நான் வந்து இது வச்சுருக்கேன் கைஸ், இந்த ஃபென்ஸு போட்டிருக்கேன். ஐயோ, கிராஸ் ஆயிடுச்சு கைஸ் சர்வர் கிராஸ் ஆயிடுச்சு. நான் திரும்பி வந்துட்டேன். கரெக்டாக அதில் வைக்கும்போது வெளியே தீர்த்துச்சு கைஸ். வச்சுருவோம். இப்போ கொஞ்ச நாள் அந்த ஃபென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கிளாஸ் வைக்கணும் கைஸ். அந்த பெட் வைக்கணும். பெட் இல்லை, பெட் வந்து அங்கே இருக்குது. அவ்வளோ கைஸ் முடிஞ்சு. இப்போதைக்கு லேண்டர்ன் மட்டும் வைக்கணும். ஓரளவு முடிச்சாச்சு கைஸ். எல்லாத்தையும் ஓரளவு முடிச்சாச்சு. மேலே வந்து ஸ்லாப் வைக்கணும் கைஸ். மேலே வந்து ஸ்லாப்பு அப்படி மேலேயே வைக்கணும். மேலே அந்த ரூஃபை கவர் பண்ணணும். பஸ் ஏறிப்போம் கைஸ் மேலே. ஜம்ப்பு வெய் இந்த மாதிரி ஸ்லாப் வைக்கணும் கைஸ் மேலே ஃபுல்லாக. ஸ்லாப் 10 இல்லையே, 10 தான் நினைக்கிறேன். கம்மியாக இருக்கு கைஸ். ஸ்லாப் 10 தான் எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துப்போம். எப்படியும் இந்த வீட்டில் 10 நேரம் இருக்க மாட்டேன். அடுத்து சாப்பு கட்டணும், அயன் ஃபார்ம் பண்ணணும் கைஸ். நிறைய வேலை இருக்குது. எப்படியும் இந்த வீடு சும்மா தான் கைஸ், சும்மா டிசைன். ஒரு வீடு இருக்குன்னுக்காக வீடு கட்டுறேன் கைஸ். ஐயோ, 2 ஸ்லாப் இல்லையே. சரி கைஸ், நான் வீடு எப்பவுமே முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பு கட்ட போகிறேன் கைஸ். சாப்பு கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். ஒரு வேலையாக சாப்பாடு கட்டாச்சு. என் கிரேட் இருந்துச்சு, நானே கட்டியிருக்கேன். இப்போ வந்து இது போட்டுட்ருக்கோம் கைஸ். ஃப்ளோர் போட்டுட்ருக்கேன். ஒயிட் கலர் உட்டு, அப்புறம் இந்த ஓக் உட்டு கைஸ். 2 உட்டு வச்சு போட்டுருக்கீங்க கைஸ். பிரிட்ஜ் ஆமாம் கட்டு தான் வச்சுக்கேன் கைஸ். ஒரு வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக வைக்கணும். அப்படின்னு வச்சுப்போம். செஸ்ட்டுங்க, செஸ்ட்டு 6 செஸ்ட்டு இருக்குது கைஸ். 6 செஸ்ட்டு கைஸ் வச்சுருவோம். இந்த வேர்ல்டில் ஏதாச்சும் நிறையா பில்டிங் கட்டலான்னு இருக்கேன் கைஸ். ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் கொடுத்தா வந்து கட்டலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஃபுல்லாக வச்சுருவோம் கைஸ். செஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வைக்கணும், போர்டெலாம் வைக்கணும். அந்த எனக்கு தெரிஞ்சு என்ன வைக்கலாம், ஃபஸ்ட்டு உட்டும் அயன் வைக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். உட்டும் அயன் வைக்க போகிறேன். உட்டு அயனுக்கு அயன் ஃபார்ம் கட்டிடலாம். உட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே. பேசாமல் ஃபுட் ஃபார்ம் மாற்றிடுவோமா? சரி பரவாயில்ல, பார்ப்போம். எப்படி இந்த பாட்டில் எதுவும் முடியாது. நம்ம வந்து அடுத்த பாட்டெலாம் கைஸ் பார்க்க முடியும் அயன் ஃபார்ம் கட்டுறதுலாம். வில்லேஜை வந்து நம்ம வந்து ஜிபிடி தர்ஷன் தமிழ் கேமர் வந்து விற்கிறாரு. அவர் வந்து ஷாப் வச்சுருக்காரு, வில்லேஜ் ப்ரீடரு. அப்புறம் வந்துட்டு இது ட்ரேடிங் ஹால் வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு டைமண்ட் வேணுமா கைஸ்? 1 டைமண்ட் கேட்குறாரு. ஒரு வில்லேஜ் இருக்குது. நான் வந்து 30 வில்லேஜ் வேணும் கைஸ். எனக்கு 30 வில்லேஜ் இருக்குது, 30 டைமண்டு. இப்போ டெலிவரி சார்ஜ் 5,000 கேட்குறாரு கைஸ். இல்லை நியாயமா இல்லையா கைஸ்? நியாயமா இல்லையா சொல்லிட்டு போங்க கைஸ் கமெண்ட்டில். இந்த இதான் கைஸ் நம்ம செஸ்ட்டு. இத்தனை செஸ்ட்டில் வைக்க முடியாது. தப்பாக வச்சிட்டேன் கைஸ். எடுத்து அங்கே திருப்பி தப்பாக வச்சுட்டேன். எடுத்து மாற்றி வச்சுருவோம் கைஸ். மாற்றி வச்சுருவோம். ரிமூவ் ஓட டக்குனோட. ஐயோ, டக்கு நம்ம வந்து அயனுக்கு மாறணும் கைஸ். ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மைனிங்கே போல் ஒன்றும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் போனால் தான் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட்டில் டைமண்ட் கிடச்சிச்சு கைஸ். அந்த தர்ஷன் தமிழ் கேமர் போட்டிருப்பேன். அவன் சேனலில் போய் பாருங்கள். போட்டிருப்பேன் கைஸ். வச்சாச்சு. இப்போ இந்த கேஷ் கவுண்டர் வச்சுருவோம். டபுள் செஸ்ட் வச்சுருவோம் கைஸ். இங்கிட்ட செஸ்ட்டு, இங்கிட்ட செஸ்ட்டு, அப்படி இங்கிட்ட 2 செஸ்ட் வச்சுருவோம் கைஸ். இந்த செஸ்ட்டு டைமண்ட் வராது. நான் டைமண்டுக்கு வைக்கலாமா? டைமண்டுக்கு தான் வைக்கிறேன் கைஸ். டைமண்டுக்கு இப்போ வந்து ஒரு 2 ஸ்டாக் 3 ஸ்டாக்கு அயன்னா 1 டைமண்ட் அந்த மாதிரி கைஸ். எப்படி சொல்லுங்கள், 3 ஸ்டாக்கு எத்தனை டைமண்ட் வைக்கலாம்? இல்லை
ஆமாம் டைமண்ட் வைக்க முடியாது, தான் வைக்க முடியாது. 3 ஸ்டாக் வுட்டுக்கு எத்தனை டைமண்ட் கைஸ் வைக்கலாம் சொல்லுங்கள். இல்லை 2 ஸ்டாக்கு வுட்டுன்ற அயனுக்கு என்ன டைமண்ட், எத்தனை டைமண்ட் வைக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். 2 ஸ்டாக் வுட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் டைமண்ட் சொல்லுங்க, அவ்வளோ வச்சுருவோம். ஒரு ஸ்டாக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஒரு ஸ்டாக் ஒரு டைமண்ட்னா இப்போ நல்லா இருக்காது கைஸ். 1.5 ஸ்டாக் ஒரு டைமண்ட். ஓகே கரெக்டுண்ணா கமெண்ட்டில் கரெக்டுன்னு போடுறேன் கைஸ். இப்போ நம்ம போர்டு வைக்கணும், போர்டு வச்சுருவோம். உட் ஷாப்பும் அயன் ஷாப் வைக்க போகிறோம். இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஃபுட் ஃபார்மை கூட வச்சுப்போம். உட்டு வைப்போம், பொறுமையாக வைப்போம் ஃபுட் ஃபார்மு. தெரியல உட்டு வைக்கலான்னு இருக்கேன். இது வேறு திறக்க முடியாது கைஸ். ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன், ரொம்ப ரேட்டாச்சு. இது இந்த உட் இந்த பக்கம், அயன் இந்த பக்கம். இது 2 ஸ்டாக் உட்டு 4 அயன் வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்டாக் அயன் வந்து 1 டைமண்ட் வச்சுருக்கேன். கரெக்டாக தான் கைஸ், 2 ஸ்டாக் அயன் 1 டைமண்ட். சரி விடுங்க, வந்து அந்த பக்கத்தில் வீடு கட்டியிருக்கேன் என்னன்னு தெரில. நம்ம வந்து பாத்தியை போட்டுருவோம் கைஸ். தமிழில் வந்து கட்டிட்டாரு வீடு ஓரளவு. வந்து பாத்தியை போட்டிருந்தேன். ஐயோ ஸ்டோன் பத்தில் கைஸ். கிராவல் இருந்துச்சு, கிராவல் இருக்குது, கிராவலை போட்டுருவோம். கிராவலை போடுடா கைஸ். ஸ்டோனில் கரண்ட் கிராவல் போட்டிருக்கீங்க கைஸ். இவன் வீட்டை உடச்சிருவோம்மா கைஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், இவன் வீட்டை உடைப்போமா வேணாமான்னு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் கைஸ். வீட்டை அப்படி சீலியாக உடச்சிட்றேன் நான். நல்லா இருக்கும் ஜாலியாக. இவனை அம்பளத்தான் கைஸ், எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் கைஸ். நான் வந்து ஸ்டோன் இல்லாமல் இது ஸ்டார்ஸ் வச்சுருக்கேன் கைஸ். கபுள் ஸ்டோன் ஸ்டார்ஸ் வச்சுட்ருக்கேன். ஸ்டோன் இல்லை, கவுத்தி வச்சுட்ருக்கேன். இவனை வச்சுருவோம். லேக் ஆகும் கைஸ், அப்பப்போ எனக்கு கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா இந்த நான் ஒய்ஃபைல லேக் ஆகும் கைஸ். ஏன்னா இந்த மல்டிப்ளேயர் ஒய்ஃபைல தான் ஆட முடியும். இந்த காரணத்து நான் ஒய்ஃபை விளாண்டுருக்கேன், நான் லேக் ஆகும் கைஸ் டவர் இல்லாமல். வச்சுருவோம் கைஸ். ஓரளவு வச்சாச்சு, இங்கே ஒன்று வச்சுருவோம். இல்லாத மாதிரி இருக்குது. ஓரளவு என் வீடியோ டெக்கரேட் பண்ணிட்டேன் கைஸ். ஓரளவு டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்பவே டெக்கரேட் பண்ணிட்டேன். இனிமேல் அவ்வளோதான், இந்த ஃபார்ம் கட்டுற வேலை தான் கைஸ். இந்த எஸ்எம்பி நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். நல்லா இல்லைன்னா வந்து நான் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் யோசிச்சு போடுறேன். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், நல்லா இருக்குது ப்ரோன்னு. வச்சுருவோம். வந்து நீங்கள் ஃபுட்டு தேவை கைஸ். ஃபுட்டு கிளாஸ் வச்சுருவோம். உள்ள தேவை கிளாஸ்லாம். பசி கைஸ். ஃபார்ம் பண்ணிடுமா பேசாமல். செஞ்சு ஃபார்ம் பண்ணிடுவோம் கைஸ். ஃபார்ம் கரெக்டாக தண்ணி பக்கத்தில் கட்டியிருக்காங்களா, பிரச்சனை இல்லை. அப்படி இங்கேயே வச்சு பண்ணிடுவோம் கைஸ். எனக்கு இந்த ஃபுட் ஃபார்ம் வைக்கிறது நல்லது கைஸ். அந்த சிக்கன்லாம் கோழி வச்சு பண்ணலாம். அது வந்து நிறைய ஐடியா இருக்குது. ஃபுட் ஃபார்ம் சிக்கன் வைக்கலான் இருக்கேன். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். ஃபுட் ஃபார்ம் வந்து என்ன வைப்போம், அந்த உட்டு வைப்போமா இல்லை ஃபுட் ஃபார்ம் வைப்போமா கைஸ்? ஃபுட் ஷாப்பு இல்லை ஃபுட் ஷாப்பு அயன் ஷாப் ரெண்டுமே ஒரே இதில் போட்டுருமை. ஃபுட்டும் ஒரே இதில் இருக்கும், அயனும் ஒரே இதில் இருக்கும் கைஸ். அந்த ஷாப்பில் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன வேணும், ஃபுட்டு வேணுமா இல்லை வுட் வேணுமா கைஸ்? சொல்லிடுங்க அப்படியே கமெண்ட்டில் என்ன வைக்கலான்னு சொன்னால் நல்லா யூஸ் ஆகும் எனக்கும். இந்த ப்ரோட்ட ஒரு ஃப்ளவர் வச்சுருவோம். ப்ரோ கிஃப்ட்டு ப்ரோ வச்சுக்க ப்ரோ. நான் எஸ்டி எழுதிச்சிருக்காரு. அந்த ப்ரோட்ட கிடையாது சொல்ல மாட்டார் எஸ்டினா நான். சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன எஸ்டினா என்னன்னு தெரில, விடுங்க. யாரா அந்த பிளாக் வச்சது? டேட் கைஸ் ஒன்றும் இல்லை, லேக் ஆகுது. பிளாக் உடச்சது கூட தெரில கைஸ். இது இந்த ப்ரோட வீடு. உள்ளே வந்து போய் பார்ப்போமா அப்படின்னு கைஸ். நல்லா இருக்குது, ஆனால் பில்லராக இருக்குது. நம்ம இந்த தமிழ் ஆகிய மாதிரி தான் மேட்டி டாப்பில் உடச்சு விட்ருவோம் கைஸ். அந்த ப்ரோ உடச்சு விட்டா நம்ம உடச்சு விட்ருவோம். தமிழ் ஆகிய மாதிரி கைஸ் உடச்சு விட்டாச்சு. நீ யாரை உடச்சு கேட்டுட்ருப்பேன் கைஸ். நான் வந்து என்ன பண்ணுவோம், என்ன போர் அடிக்குது கைஸ். ஏதாச்சும் குறும்புத்தனம் பண்ணணுன்னு இருக்குது. நான் எதுவுமே கிடைக்கல. வீடு சுற்றி போய்ட்டுருக்கேன் கைஸ். நல்லா இருக்குது வீடு. பாருங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதான். என் தம்பி போய் பாரு, அங்கே தான் கதையில் இருக்குன்னு கைஸ். கேட்குறியான் யாரோட சொல்கிறது கேட்குறியான். நம்ம தெரியாச்சு கைஸ். இது தெரியாரு அப்படின்ட்டு நான் அந்த படம் தெரியாதுன்ட்டாரு. நம்மளுக்கு என்ன விடுங்க, நம்ம தான் உடச்சு விட்டோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்துப்பேன் கைஸ். இந்த டார்ச் செஞ்சுப்போம், ஏன்னா வந்து இருட்டாக இருக்குது. அப்புறம் மாப் ஃபார்ம் ஆகி நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மாவே அடி வாங்குவேன். பார்த்துருப்பீங்க சர்வேல் சீஸ் எத்தனை அடி வாங்கியிருப்பேன்னு. சர்வேல் சீஸ் பார்க்காங்க பார்த்துருவாங்க கைஸ். இது வந்து தமிழோட தம்பி வந்து கொடுத்தாரு, அயன் கொடுத்தாரு.
அயன் சீர் வச்சு நம்மளும் அந்த இது வச்சுருவோம் கைஸ், ஸ்லீவ்ஸ் அயன் தைக்கிறேன் நம்மளும் வைப்போம். சொல்லப்போனால் இந்த வீட்டில் வைக்கணும், நான் அந்த வைக்காமல் இருக்கேன். ஏன்னா அயன் இல்லை கைஸ், இந்த காரணத்தில் நான் வைக்காமல் இருக்கேன். இவன்ட்டையும் எடுத்துருவோம், ஆட்டையை போட்டுருவோம் கைஸ். இவன்ட்டே அயனே பார்த்துக்கிட்டோம். ஃபுல்லாக தேடு, திரும்பி கத்துறா டே கைஸ். எடுத்து விட்டாச்சு, அழுக போறியான். நான் எடுத்து விட்டேன் கைஸ். வந்து இப்படி லீவ்ஸ் ரெடி பண்ணி வந்துடும். விட்டு வெட்டணும் அந்த இதில், சாப்புக்கு தேவையான விட்டு. நான் வந்து செஸ்ஸில் வந்து வச்சுருக்கேன் கைஸ். 2 ஸ்டாக் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் நேரத்தில் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த லீவ்ஸ் தான் காலி பண்ணிடுவோம். தூங்க சொன்னால் தூங்க மாட்டேறாங்க கைஸ், நைட் வேறு ஆகுது. எனக்கு வேறு ஓடி வர தம்பில் கைஸ், அங்கே சோம்பேறித்தனமாக இருக்குது. தூங்க சொன்னால் தூங்க மாட்டேறாங்க. நான் தூங்க முடியாது, நீ தூங்க முடியாதுன்றாங்க கைஸ். பேசாமல் பெட்டை கையில் வச்சு சுற்றிடுவோமா கைஸ், என்னது அதான் ஒரு வழி. எப்பவுமே தூங்க மாட்டாங்க, மற்ற விட்டுன்றேன். ஐயோ சரி கைஸ், இப்போ வந்து கேரி பண்ணிப்போம் லீவ்ஸ் வந்து. எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த 2 வீடு தான் கட்ட முடியுது. ரொம்ப லேட்டாக டைம் ஆயிடுச்சு, சாரி. நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து ஃபார்ம் கட்டுறோம் கைஸ், அயன் ஃபார்ம் கன்ஃபார்மாக கட்டுறோம். கன்ஃபார்மாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், எல்லாத்தையும் கூப்பிட்றோம் கைஸ். நான் ஓப்பன் பண்ண ஒன்றும் சும்மா வச்சுருக்கேன். அவங்க யாருமே கட்டல, அவங்களே இப்போ தான் வீடே கட்டி முடிக்கிறாங்க கைஸ். நான் ஷாப்பு கட்டேன், வீடே கட்டிட்டேன். அடுத்த பாட்டில் ஃபார்மும் கட்ட போகிறேன் கைஸ். பாருங்க, அவன் இப்போ தான் வீடே கட்டுறேன். உள்ள தசன் டைமில் வந்து போட்டுக்கிட்டேன் கைஸ், ஃப்ளோர் போட்டுருக்கேன். இப்போ தான் ஃப்ளோரே போகிறாப்புல. சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு வரோம். நான் பெட்டோட வச்சுட்டு போய் நான் அந்த ரூம் என் வீட்டில் வச்சிட்டேன் கைஸ். இங்கே இருந்தால் கிரிப்பி அடிக்குது, அப்படி செஸ்ட்டையும் கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக லீவ்ஸ் வச்சுருவோம் கைஸ். அதே மாதிரி இந்த வீடு எப்படி இருக்குன்னு கம்மலை சொல்லுங்க கைஸ், நல்லா இருக்கா இல்லையான்னு. சொன்ன மாதிரி லாக் ஆகிடுச்சு. டேய் என்னடா பண்ணுற? அவன் இல்லை பண்ணிக்கேன், இது ஏன் தான் எடுத்துவிட்டேன்னு நினச்சேன் கைஸ். லாக் ஆகுது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வைக்கணும். வேகமாக வச்சா காணா போயிடும் கைஸ். டைமண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது சேஃப்டி யூஸ் பண்ணுங்க கைஸ், அப்புறம் டக்குன்னு லேகில் காணா போயிடும். அப்புறம் அவ்வளோதான், கேமே எடுத்துடுவேன். இப்படி தான் போன இந்த மைன்கிராஃப்ட் சர்வேயில் வந்து செஸ்ட் பிளேட்டை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தேன் கைஸ். பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கோம், சரியான காமெடி. செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், அதனால தேடிட்டு இருந்தேன். சரி கைஸ், முடித்தாச்சு. நம்ம இதுக்குள்ளே இருக்குது கைஸ், ஒரு பன்னிக்குட்டி இருக்கும், ஆட்டுக்குட்டி இருக்குது கைஸ். நல்லா எடுத்துரும் கைஸ். அப்படியே நம்ம ஷாப் எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லிங்க கைஸ். நல்லா இருக்கும், நல்லா இல்லை. ஆனால் சும்மா கட்டினேன், ஒரு ஐடியாவில் கட்டினேன். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரில, நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிங்க கைஸ். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். வந்து எதை கேட்குறேன், லீவ்ஸ் இருக்காங்க கேட்குறானா தெரில, எதை கேட்குறேன் கைஸ் என்கிட்ட. நம்ம வுட்டு இருக்கா, வுட்டு டோர் இருக்கா, முக்கியமாக இது போர்டு வைக்கணும் கைஸ். ஷாப் நேம், அதே மாதிரி ஷாப் நேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், என்ன வைக்கலான்னு. நான் சும்மா இப்போதைக்கு கேமிங் கேலக்ஸி வைக்க போகிறேன், நம்ம சேனல்லையுமே வைப்போம். அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த ஷாப்புக்கு என்ன நேம் வைக்கலான்னு. ஜிஜி ஃபார்ம், கேமிங் கேலக்ஸி ஃபார்ம் கைஸ். நல்லா இல்லையோ, கேமிங் கேலக்ஸி வச்சுருமா. ஐயோ ஏதோ அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேணும் 7 டைமண்ட் ப்ரோ, எதுக்கு ப்ரோ 7 டைமண்ட்? நீ வச்சுக்க ப்ரோ, என்ன ப்ரோ எடுத்துருப்பா ப்ரோ. அவர் பாட்டுக்கு வந்து 7 டைமண்ட் தராரு கைஸ். கைஸ் இந்த நேம் வந்து நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில், என்னக்குன்னு தெரியல. சரி கைஸ், இந்த பார்ட் 1 இதோட முடிச்சோம். பார்ட் 2ல பார்ப்போம். தேங்க்யூ வாட்சிங், பாய்.